வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலர்லாம் நினச்சிட்ருக்காங்க ஒரு மேன்னா அவங்க ஒரு புத்திசாலின்னு. எனக்கு இன்னும் 6 தோற்றம் இருக்குது. சொல்வது, பாதுகாப்பது மற்றும் சொல்வதில் எளிது. ஏன்னா நான் தான் கடைசி, த லாஸ்ட் சாம்பியன். நான் இங்கே இருந்த ஸ்மாக்டவுனும் சரி, ராவும் சரி, நான் இருந்த ஒவ்வொரு நாளும் போரில் ஒரு நாள் நான் தோற்றது கிடையாது. உலகில் மிக முக்கியமான பார்வையாளர்களுக்கு முன்னாடி நான் அவர்களுக்கு முன்னாடி எதிர்த்து போராடுறேன். இங்கே இருக்கிற அனைவர்களுக்கும் முன்னாடி நான் ஒரு பெல்ட் அணிஞ்சு தான் நான் உண்மையான சாம்பியன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. மிக முக்கியமான போட்டியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் முக்கியம் இல்லை. இந்த கம்பெனியில் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்க வேண்டியதும் இல்லை. கடைசியாக இந்த சாம்பியன் இந்த ரிங்கை விட்டு வெளியே போகிறாரு. அதை கண்டுபிடிச்சதை விட சிறப்பாக. ஆனால் கடைசியாக உண்மையான சாம்பியன் தன்னோட பெல்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் தன் திறமைக்கேற்ப கடைசி உண்மையான சாம்பியன் சுறுசுறுப்பாகவும் விசுவாசமாகவும் மரியாதையும் செயல்படணும். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு மந்திரம் மாதிரி, அதை கேட்டு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனவே உங்களிடம் இருக்கிறது அனைத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்க. அதையே நான் பயன்படுத்தினேன். பிராக் லெஸ்னரை. ஆமாம், நான் தான். நான் பின்வாங்கன்னு நினைக்கிறானா, நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறானா, சரி, நம்மளோட எனர்ஜியெல்லாம் மிருகத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏன்னா நான் செய்கிறது அதுதான். என்னோட ஆற்றல் தொகுப்பை நீங்கள் கேளுங்க. பிராக் இந்த சனிக்கிழமை ரசல் புலூஸ்டாவில் வரலாறு படைக்கப்போது முதல் முறையாக ESPயில் ஒளிபரப்பு. கடைசி உண்மையான சாம்பியன் முன்னாடி பீஸ்ட் மோதும். இது 2 தலைமுறை டைட்டிலின் சிறந்த ஸ்மாக்டவுன் ஆகும். பிராக், உங்கள் ஊரில் எத்தனை சப்ளைன்ஸ் இருக்குன்னு எனக்கு கவலை இல்லை. நான் சப்ளைன் சிட்டியை 20 வருஷமாக நிறுவிட்டுருக்கேன். நீ வெறும் குறும்படம் தான். அந்த பெரியவர் மாதிரி ஓல்ட் இஸ் கோல்டு. வர சனிக்கிழமை போருக்கு நான் தயாராக இருக்கிறேன்.